இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அரசு தந்த கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் காலதாமமாக கிடைத்தாலும் கடந்த காலங்களில் இருந்த நிதி ஒப்பீட்டையும் இந்த நிதி ஒப்பீட்டையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். புரியவில்லை. அறியாத நிலையிலும் சில விளக்கங்களை கேட்க விரும்புகிறேன். பள்ளிக்கல்வி துறையில் 2024-25 ஆண்டில் கணக்கு செலவினம் 12,222 கோடி, 12,000 கோடி. 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடு 14,032 கோடி. நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்பது, திருத்த வரவு செலவு திட்டத்தில் 12,000 கோடியும் இல்லை, 14,000 கோடியும் இல்லை, மாறாக 11,029 கோடி திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு நிதியமைச்சர் பொது பட்ஜெட்டை பேசும்போது அறிவிப்பு வேறு, ஒதுக்கீடு வேறு, திட்டமிடல் வேறு. நாங்களும் தெளிவாக தான் இருந்தோம். எங்களுக்கு இருக்கிற ஐயம், அறிவிப்பு நிதி அதிகம், திட்ட மதிப்பீடு அதிகம், கொடுக்கப்பட்ட நிதி குறைவு என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் எங்கே, நீங்கள் எதிர்பார்த்த நாங்கள் எதிர்பார்த்த நிதி எங்கே என்ற ஐயம் நிச்சயமாக எல்லா உறுப்பினர்களுக்கு வரும். எனவே அவர்கள் சொன்னதை போல் கடந்த காலங்களில் இருந்த நிதியை விட பள்ளி கல்வித்துறையில் 3,003 கோடி, அதாவது 21%, ஆக்சுவல் நிதி ஒப்பீட்டு தொகையில் 1,193 கோடி, 9.76% குறைந்திருக்கிறது என சொன்னால் நான் பணிவோடு கேட்கிறேன். நண்பா, நண்பீஸ், குழந்தைகள் விரும்பினார்கள், இந்த ஆட்சிக்கு வர துணை இருந்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் தருகிற பரிசு பள்ளி கல்வித்துறையில் நிதி ஒதுக்கீடு குறைவா என்ற கேள்வியை நான் ஆக்கப்பூர்வமாக கேட்க விரும்புகிறேன். இன்றைய தினம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி, 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி என்று ஆரம்ப கல்வியை அற்புதமாக செய்த அரசு கழக அரசு. அந்த மாணவர்களை ஈர்ப்பதற்கு வசதியாக வாரத்திற்கு 2 முட்டை என்று முதலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்தார். முட்டை திட்டம் என்பது ஏழை மாணவர்களுக்கு பொக்கிஷம், எங்களை போன்றவர்களுக்கு வரப்பிரசாதம். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள், 5 நாள் பள்ளி நடக்கிறது, 2 முட்டை போதுமா என்று. முத்தமிழறிஞர் சொன்னார், வாரத்திற்கு 5 முட்டை வழங்கப்படும். அதன் விளைவு நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல முட்டை உற்பத்தியும் அதிகரித்தது, ஏழை எளிய மாணவர்களுக்கு சத்தான முட்டையும் கிடைத்தது. அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ தீட்சிதர் எழுந்து கேட்டார், பேரவைத் தலைவர் அவர்களே, கரிமீன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு, அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீங்கள் முட்டை, சைவம் சாப்பிடுவர்களுக்கு கேட்டார். கலைஞர் அடுத்து சொன்னார், வாழைப்பழம் வழங்கப்படும். எனவே அனைத்து தட்டு மக்களும் பலனடைய வேண்டும் என்பதற்கு அற்புத திட்டங்களை கொண்டு வந்து ஆரம்ப பள்ளியில் மாணவர்களை அதிகம் சேர்த்தது கலைஞர் அரசு, கழக அரசு. அதன் நீட்சிதான் எங்கள் ஆரோக்கிய அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்கிற பிள்ளைகள், தாய் தந்தையர் கூலி வேலை, விவசாய வேலை, கட்டிட வேலை, தான் இரவு சமைத்த அந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு பிள்ளைகள் செல்கிற கொடுமையை மாற்றி 5 நாளும் சுவையான சுட சுட காலை சிற்றுண்டி திட்டத்தை இந்தியாவில் முதலில் கொண்டு வந்தது கழக அரசு, திராவிட மாடல் அரசு. அதன் நீட்சியாக தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கேட்டார்கள், அதையும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு அதனை 6 to 8 வரை நடுநிலைப் பள்ளி என்று நீட்டியிருக்கிறீர்கள். ஆனால் முதலமைச்சர் பெயரில் இருந்த திட்டத்தை பெருந்தலைவர் பெயரில் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் எதிர்க்க அல்ல. பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை சேர்த்தது கலைஞரை விட தமிழகத்தில் வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் திட்டமிட்டது நாங்கள், நிதி ஒதுக்கீடு நாங்கள், கோப்பு நாங்கள், பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அதற்கான அதிகாரி ஆலோசித்தது நாங்கள், பெயர் வைப்பது மட்டும் நீங்கள் என்றால் அது எப்படி சரியாக இருந்திட முடியும்? மீண்டும் மீண்டும் கேட்க விரும்புவதெல்லாம் பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லந்தேடி கல்வி ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். பள்ளி இல்ல, கல்லூரிக்கு வரல, கல்லூரிக்கே வரல, பள்ளியில தான் இருக்கு. கொரோனா காலகட்டம், தாய் மகனை பார்க்க முடியவில்லை, பிள்ளை தந்தையை பார்க்க முடியவில்லை,
இறந்து போன போது அருகிலிருந்து இறுதிச் சடங்கு செய்யக்கூட முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் புத்தகத்தை மறந்து போனோம், எழுத்தை மறந்தோம், ஏபிசிடி மறந்தோம், 1 2 3 மறந்தோம், ஆசிரியரை மறந்தோம். அந்த நேரத்திலும் இல்லந்தேடி கல்வியை தமிழகத்தில் தந்த காரணத்தால் தொடக்க பள்ளியின் கல்வி வளர்ந்தது, உயர்கல்வியை தொட்டோம். எனவே பள்ளி கல்வித்துறையில் இன்னும் கூடுதல் அக்கறை காட்டி அந்த துறையை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர் சொன்னதை போல் அந்த துறையில் 1.5 ஆண்டு காலம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோவி செலியன். மிட்டா மராஸ் அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, லட்சவாதிகள் அல்ல, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளை அல்ல. 2 முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசை, 3வது முறை அரசு கொறடா, 3.5 ஆண்டுகள், 1.5 ஆண்டுகள் உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் பொறுப்பேற்ற பொழுது 4 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பேரவைத் தலைவர்களே, நான் சொல்லுவது என்னுடைய சுய முகவரிக்காக அல்லது சுய வெளிச்சத்துக்காக அல்லது சுய விளம்பரத்துக்காக அல்ல. இன்றைய தினம் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று பெருமையோடு சொல்லுகிறோமே. 4 பேருக்கு அந்த அமைச்சர் அறிவிக்கப்பட்டது. ஒருவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு என்று சொன்னார்கள் செய்தியிலே. நான் செய்தியை தான் கேட்டேன், பார்த்தேன். இன்றைக்கு சபையில் இல்லை. ஆவடி நாசர் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் என்றார்கள். இன்றைக்கு சபையில் இல்லை. சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை என்றார்கள். 4வதாக முனைவர் கோவி செலியன் என்றார்கள். என்னை நானே நினைத்துக் கொண்டேன், எந்த துறையாக இருக்கும், கடந்த காலங்களில் இருப்பதை போலதானே எண்ணினேன். ஆனால் எந்த சமூகத்தில் பிறந்தவனுக்கு கல்வி இல்லை என்றார்களோ, மறுக்கப்பட்டதோ, அந்த சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செலியன் இந்தியாவில் முதலில் உயர்கல்வித்துறை என்ற அங்கீகாரத்தை வழங்கினார். நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், அதிகமான உறுப்பினர்கள் நாங்கள் தான் 6 அமைச்சர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 6 எண்ணிக்கையில் அதிகம். அன்றைக்கு 91 89களில் 3 பெரும் பொறுப்பு பட்டியல் இனத்தவருக்கு வழங்கியது திமுக, அதன் தலைவர் டாக்டர் கலைஞர். துணை சபாநாயகர் இருக்கை அந்த பட்டியலின மக்களுக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பேசுகிற கோவி செலியனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கைக்குரிய பொறுப்பான அரசு கொறடா என்ற வரலாற்றை தமிழக சட்டமன்ற வரலாற்றில் முதல் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அது மாத்திரமல்ல, டிஜிபி காவல்துறையுடைய உயர் அதிகாரி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். தலைமைச் செயலாளர் பட்டியலினத்தவருக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். உச்சகட்டமாக சொல்ல வேண்டுமானால், வரதராஜன் என்ற ஒரு நீதிபதியை முதலில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பட்டியல் இனத்தவரை உட்கார வைத்து மயிலாடி ஒரு ஆணர் என்று வழங்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதன் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்றைக்கும் கல்வியில் உயர்கல்வியில் குரல் கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேரவைத் தலைவர்களே, விரைந்து முடிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர் நியமிக்கின்ற அதிகாரத்தை அந்தந்த மாநில முதலமைச்சர் பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை அந்த மாநில முதலமைச்சர் தான் ஏற்ற வேண்டும் என்று போராடி வாதாடி வெற்றி பெற்றது அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார், தேசிய கொடி வழங்கப்படுகிறது. கொடியேற்றுகிற நேரத்தில் அரசியலில் கலைஞரை நான் வென்றிருந்தாலும் எங்களை போன்ற முதலமைச்சர்கள் கூட கொடியேற்றுகிற உரிமை பெற்று தந்த கலைஞருக்கு நன்றி என்று அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு நாட்டு மக்களிடம் தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் கொடியேற்றினார், வரவேற்கிறோம். ஆனால் இந்த தேசிய கொடி ஏற்றிய உரிமையை இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்று தந்ததை போல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த மாநில முதலமைச்சரே துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை ஒட்டி அதில் ஏற்பட்ட இடர்பாடை கலைந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போராடி வாதாடி அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்ட தீர்ப்பை பெற்றதற்கு பிறகும் இதுவரை அந்த துணைவேந்தர் நியமனம் செய்யப்படவில்லையே. ஏன்? சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கியது நாங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த துணைவேந்தர் தேர்வு செய்கிற குழுவில் இதுவரை இருந்தது 3 பேர். இப்பொழுது எதற்கு 5? ஆளுநருக்கு தலையீடு எங்கே? ஆளுநர் என்பவர் நாட்டில் ஆளுநராக இருக்கட்டும். பல்கலைக்கழகத்தை இடம் தேர்வு செய்து மாநில அரசு, கட்டிடங்களை தருவது மாநில அரசு, மாணவர்கள் சேர்க்கை மாநில அரசு, ஊதியம் மாநில அரசு. அவரே ஒரு நியமனம், அவர் எப்படி இவரை நியமனம் செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பதனுடைய விளைவு அந்த உரிமையை பெற்றோம். பேரவைத் தலைவர்களே, தேசிய கொடி ஏற்றிய உரிமையை கலைஞர் பெற்றதை போல் பல்கலைக்கழகங்களை காக்கிற உரிமை பெற்றது கழக அரசும் தளபதியும். அதை இந்த அரசு தொடர்ந்து செய்ய போகிறதா அல்லது ஒன்றிய அரசுடைய வற்புறுத்தலின் பேரில்
5 தேர்வு குழுவில் இருப்பதை அனுமதிக்க போகிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க பேசி முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. கடந்த காலங்களில் உயர்கல்வியில் திறக்கப்பட்டது 40 கல்லூரிகள். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 38 கல்லூரி. இந்த எளியவன் கோவிசிலியன் கடைசி ஆண்டு இறுதி ஆண்டு இருந்த பொழுது 16 கல்லூரிகள். இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரே ஆண்டில் 16 கல்லூரிகளுக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி திறக்க வைத்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. மாணவர் சேர்க்கையில் எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைக்கு மாணவர் சேர்க்கையில் 2030 50% இலக்கு உயர்கல்வியில் ஒன்றிய அரசு கணக்கு, 2030 50% இலக்கு ஒன்றிய அரசு கணக்கு. ஆனால் 2023 47 விழுக்காட்டை தொட்ட மாநிலம் தமிழ்நாடு. தொடுவதற்கு யார் காரணம்? இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு யாரால்? நீ முதல் பட்டதாரியா, அரசு 5 மதிப்பெண் தரும், நீ படின்னு அவரை படிக்க வைத்தது யாரால்? இன்னும் சொல்ல வேண்டுமேனால் கிராமப்புற மாணவன் நகரத்தில் சென்று படிப்பதற்கு மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். தமிழ் மொழியை படிக்க வேண்டுமா, ஆங்கிலம் புரியவில்லையா, தமிழில் படி ஊக்கப்படுத்தி நிதி உதவியும் தந்து அந்த மாணவர் சேர்க்கை அதிகரித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றும் சொல்லுவேன், என்றும் சொல்லுவேன், உயர்கல்வியில் தமிழ்நாடு உச்சத்தை தொட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பணிவோடு தெரிவித்து, இறுதி செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தி, சூப்பர் ஸ்கூல் சூப்பர் கேம்பஸ் அருமையான திட்டம். கழிப்பறையே இல்லாததை போல் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று சொல்லட்டும், அது அரசின் பெருமையை சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கிற நிதி 10,000 பள்ளிக்கு கிட்டத்தட்ட 139 கோடி. என் கணக்கு அவர்கள் கணக்கும் சரி என்றால் சரிதான். 10,000 பள்ளிக்கு 139 கோடி என்றால் ஒரு பள்ளிக்கு 1 கோடியே 1,39,000. ஒரு வருடத்திற்கு 1,39,000 என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு வெறும் 11,300. நான் பணிவோடு கேட்கிறேன், கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், கழிப்பறை வசதி சரி செய்யப்படும், குடிதண்ணீர் வழங்கப்படும், சுத்தமான தூய்மையான கேம்பஸ் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் கருத்துதான் என் கருத்தும், எங்கள் கட்சியின் கருத்தும். ஆனால் இந்த 4 பணிகளை செய்வதற்கு ஒரு பள்ளியில் மாதத்திற்கு 11,300 போதுமா? எனவே இது கூட்டுச்சொரக்காய், ஏட்டுக்கு உதவாது. காகித ஓடம் கரையேறி போக முடியாது. சீனி சக்கர சித்தப்பா, சுவற்றில் எழுது ஒட்டப்பா என்பதை போலதான் இது இருக்கிறது தவிர வேறில்லை என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ் எவ்வளோ ஸ்கூல்ஸ்னு இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு IASO சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை, ஒரு NAAC சர்டிஃபிகேஷன், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை, ஒரு NBA அக்ரெடிடேஷனும் வாங்கலை, ஒரு A+ன்னுவாங்க, A++ன்னுவாங்க, B+ன்னுவாங்க, எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காமல் இவ்வளோ வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அதை அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகிறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக சார் சொல்லியிருந்தாங்க, நான் சேலரி ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சேலரி ஐட்டம்ஸில் கடந்த 2024-25 பார்த்தீங்கன்னா 4,364 கோடி. அப்போது 2025-26 சப்ளிமெண்ட்ரி இதில் பட்ஜெட்டில் வந்து 6,673 கோடி. இன்டர்வியூ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2026-27 8,176 கோடி. நாங்கள் தாக்கல் பண்ண ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 2026-27
8,203 கோடி கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது உங்களோட தகவலுக்கு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓரளவுக்கு. வேலு சார்லாம் இருக்காங்க, பெரிய எஜுகேஷனிஸ்ட் அவங்கலாம். அந்த என்ன சார் நீங்க பேசுங்க, மாண்புமிகு அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. பேசுகிறேன், அங்கேருந்து வாய்ஸ் இல்லை இல்லை நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க பேசுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போது முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.